தண்ணீல பிறந்து, தண்ணீல வாழ்ந்து, தண்ணீலயே இறக்கக்கூடிய ஒரு வகையான பழங்குடியின மக்கள பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இந்த உலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு கண்ட்ரி, சிட்டி, ஸ்டேட் இந்த மாதிரி நெறைய இருக்கும். அது வெளியில தெரிஞ்சது. ஆனா, அப்படியே வெளியில தெரிந்த சில இடங்களுக்குள்ள சில மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வெளி உலகம் தெரியாது. வெளியில இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு உள்ள இருக்கிறாங்கன்றதே தெரியாது. மேபி இப்போ மீடியாவுடைய வளர்ச்சியின் காரணமா இந்த மாதிரியான பழங்குடியின மக்கள் வந்து இருக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரிய வருது. ஆனா, அவங்கள பொறுத்தவரையில அவங்களுடைய வயது கூட அவங்களுக்கு தெரியாதாம். ஏன்னா அவங்களுக்கு படிப்பறிவும் இல்ல. அந்த கடலை விட்டே அவங்க வெளியில எங்கேயும் வரமாட்டேன்றாங்க. இந்த பழங்குடியினர் கடலை விட்டு வரல. ஒரு சில பழங்குடியினர் ஒரு சில ஐலாண்ட விட்டு வரமாட்டாங்க. இந்த மாதிரி இந்த உலகத்துல அங்கங்க வெளி உலகத்துல இருந்து ரொம்ப விலகி இருக்கக்கூடிய பழங்குடியினர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல முக்கியமா கடலை சேர்ந்த ஒரு வகையான பழங்குடியினரை பத்தி தான் பார்க்க போறோம். இவங்களுடைய பெயர் பஜாவ் பழங்குடியினர். இவங்கள வந்து கடல் ஜிப்சிஸ் அப்படின்னும் சொல்றாங்க. பிகாஸ் கடலை சேர்ந்து தான் இவங்க வாழ்றாங்க. கடல் மேலேயே வீடு கட்டி, இல்ல போட்டுக்குள்ள வீடு மாதிரி செட்டப் பண்ணி தான் இவங்க வாழ்வாங்க. ஆனா, அத ஒரே இடத்துல அவங்க வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடலுக்குள்ளேயே டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்றதே கடலுக்குள்ள இருக்கக்கூடிய மீன்கள புடிச்சு, அத சம்டைம்ஸ் விக்கிறதுக்காக மட்டும் தான் தரையில அவங்களுடைய கால எடுத்து வைக்கிறாங்க ஒழிய, மத்தபடி இந்த கடல தாண்டி அவங்க எங்கேயுமே போறது கிடையாது. ஸோ இந்த கடலுக்குள்ள போய் ஒரு சில ஈட்டிகள வச்சு சுமார் 30 மீட்டர் அடி ஆழம் வரைக்கும் அவங்க போயிட்டு மீன்களை அவங்களே பிடிச்சிட்டு வராங்க. வெளியில இருக்கக்கூடிய நம்மலாம் வலை வீசி மீன் பிடிப்போம். இவங்க கடலுக்குள்ளேயே போய் ஈட்டியை வச்சு குத்தி வா வெளியில மீனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் வந்து அந்த மீன்களை எல்லாம் பிடிச்சி வந்துட்டு இருக்காங்க. இந்த பஜாவ் பழங்குடியினர் எங்க இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்தோனேஷியா, மலேசியா மற்றும் பிலிப்பைன்ஸ் கடல் பகுதிகளில் தான் இவங்க இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் இவங்க வந்து கடலுக்குள்ளேயே வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஐ மீன் கடலுக்கு மேலேயே ஒரு ஃப்ளோட்டிங் ஹவுஸ் மாதிரி தான் இவங்களுடைய வீடுகள் இருக்கும். இங்க இருந்து நம்மளுக்கு கேட்கும் பொழுது வா வாட் ஃபேண்டசில அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி கடலுக்கு மேல ஒரு வீடு கட்டி அங்க போய் வாழ்றதுன்றது நமக்கு வந்து ஒரு ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆர் நம்மளுடைய ஒரு ஹனிமூன் பீரியடா வந்து இருக்கலாம். ஆனா அவங்களுடைய லைஃப் ஃபுல்லாவே அங்கேயே இருந்தாலும் அவங்களுக்கு படிப்பறிவு அப்படின்றது எதுவும் பெருசா கிடையாது. இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கில் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிறந்ததுல இருந்தே நீச்சல் கத்து கொடுத்துறாங்க. இவங்களுடைய கல்லீரல் நார்மலா நம்மளுடைய கல்லீரலுடைய சைஸை விட கொஞ்சம் ஜாஸ்தி பெருசாவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இவங்க அந்த கடல்லையே வாழ்ந்து வாழ்ந்து உள்ளுக்குள்ள நீச்சல் அடிச்சு அடிச்சு பழகுனதுனால அந்த நீச்சல் அடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு கல்லீரலா அவங்க கல்லீரல் வந்துட்டு ஜெனட்டிக்கலி மாறி இருக்கு. பிறக்கும்போது ஆப்வியஸ்லி நம்மள மாதிரி தான் அவங்களும் இருந்திருப்பாங்க. பட் அதுக்குள்ளேயே இருந்து ஜெனட்டிக்கலி அது மாறினதாக சொல்லப்படுது. ஸோ இவங்களுக்கு இந்த நீச்சல், டைவிங் இது எல்லாமே ரொம்ப சரளமா வரும். அண்ட் ஆல்சோ கடலுக்குள்ள போய் 5 நிமிடத்துல இருந்து 13 நிமிடங்கள் வரைக்கும் மூச்சை பிடிச்சிட்டு அவங்களால இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே இவங்களுக்கு கை தேர்ந்த ஒன்றா இருக்குது. இதனாலேயே இவங்களுக்கு நீர் மனிதர்கள் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்குது. ஸோ இந்த பஜாவ் பழங்குடியினர் மேக்சிமம் முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுடைய மூதாதையர்கள் வந்து மலேசியா மற்றும் புரூனே மாதிரியான இடங்களுக்கு வந்து பயணம் செஞ்சுட்டு வந்ததுனால இவங்க முஸ்லிம் மதத்தை ஃபாலோ பண்றதாக சொல்லப்படுது. சோ என்னதான் இதுல மேக்சிமம் முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொன்னாலும் 95% தான் முஸ்லிம்னு சொல்லப்படுது. இதை தாண்டி மீதம் இருக்கக்கூடிய 5% அப்படின்றது வந்து மற்ற சில பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இப்படி இங்க இருக்கக்கூடிய சிலருக்கு வெளி உலகத்துல ஒரு ஒரு உலகம் இருக்கு, அங்க மக்கள் இருக்கிறாங்க, இவங்களும் மக்கள் தான், அதாவது இவங்களும் ஒரு ஹியூமன் பீயிங் தான் அப்படின்றதே இவங்களுக்கு வந்து தெரியலையா. ஏன்னா கடலுக்குள்ள போய் நீச்சல் அடிச்சுட்டு வர்றதுனால அவங்க அவங்களை என்னவா நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது புரியல. பட் அவங்கள ஒரு ஹியூமனா அவங்க வந்து சிலர் நினைச்சுக்கல அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி உலகத்தை தோண்டி தோண்டி எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு ஒரு மூலையிலையும் ஒரு ஒரு பழங்குடியினர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுலயும் இந்த கடல் ஜிப்சிஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த பஜாவ் பழங்குடியினரை பத்தி கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.